சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, தொடர்ந்து மார்க்க ரீதியான நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், பல நல்ல விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து 3 மாத காலம் வரை நாம் லாக்டவுனில் அடக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய புனித ஸ்தலங்கள், மஸ்ஜிதுகள், தீனுடைய ஸ்தாபனங்கள், மதரசாக்கள், மக்தபுகள் அனைத்தையும் நாம் அடைத்து வைத்திருக்கிறோம். எந்த விதமான கூட்ட அமல்கள் இல்லாத வீட்டு அமல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீக்கிரமாக இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று நாம் கண்டிப்பாக பிரார்த்திக்க வேண்டும். அதை சார்ந்த கவலையில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய மக்கள் ரமதானுடைய மாதம் முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் முடிந்து விட்டது, ரமதானே போயிருச்சு, இதுக்கு பிறகு ரமதானுக்கு பிறகு பள்ளிவாசல் திறந்தால் என்ன, திறக்காவிட்டால் நமக்கென்ன என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது முற்றிலும் தவறு. மஸ்ஜிதுகளுக்கும் ரமதான்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மஸ்ஜிதுகள் என்பதும் ஐவேளை தொழுகை என்பதும் நம்முடைய நாடி நரம்பில் ஒட்டி பிறந்த விஷயங்களாக இருக்கிறது. அது நமக்கு தேவை. நமக்கு மஸ்ஜிதுகள் தேவை. மஸ்ஜிதுகள் நம் உயிரை விட மேலானது, நம் இல்லங்களை விட புனிதமானது, எல்லாவற்றையும் விட நமக்கு மகத்தான விஷயமாக இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுகள் கூடிய சீக்கிரம் திறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லா விதமான நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் மஸ்ஜிதுகளில் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். ஈமான் கொண்ட நல்லவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டே இருங்கள். லாக்டவுனுடைய காலங்களில் நம்முடைய பொறுமைகள் எல்லை மீறி போனது. எவ்வளவு பொறுமை காத்தோம். ஆனால் இந்த காலங்களிலும் நமக்கு மஸ்ஜிதுகள் திறக்கப்படும் என்ற ஆதரவோடு நாம் இருந்தோம். ஆனால் மத்திய அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்தும் மாநில அரசாங்கம் நமக்கு மஸ்ஜிதுகளை திறப்பதற்கான எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியே வரவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை நமக்கு தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையை மாற்ற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரபலமான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், மனிதர்களுடைய அனைத்து அமல்களும் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்துதான். நாம் இல்லங்களில் அமல் செய்து கொண்டே இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் மஸ்ஜிதை நோக்கி மஸ்ஜிதினுடைய சிந்தனையோடு இருக்குமேயானால், உள்ளங்களில் மஸ்ஜிதின் பக்கம் போக வேண்டும் என்ற ஆர்வமும் தேட்டமும் ஆசையும் அழுகையும் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இல்லங்களில் நாம் அமல் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு மஸ்ஜிதுகளில் அமல் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தருவார். அதே நேரத்திலே நம்மிடத்தில் எந்த கவலையும் இல்லை, எந்த விதமான அழுகையும் இல்லை, எந்த விதமான சோர்வும் நாம் வெளிப்படுத்தவில்லை, இப்படியே சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் நாம் மஸ்ஜிதுகளில் அமல் செய்தாலும் எந்த விதமான பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது. எனவே கொஞ்சம் கவலைப்படுவோம், ஆசை கொள்வோம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். கூடிய சீக்கிரம் நம்முடைய மஸ்ஜிதுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த கவனத்தோடு அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். யாரும் நம்மை தடுத்து விட முடியாத இறை இல்லங்களை விட்டு அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை தடை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் நாடினால் கூடிய சீக்கிரம் நமக்கு மஸ்ஜிதுகள் திறக்கப்படும் என்ற இந்த விஷயத்தை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இனி வரும் காலங்களில் மஸ்ஜிதுகள் திறக்கப்படக்கூடிய காலங்கள் நெருக்கமாக இருப்பதால் நாம் எந்த நடைமுறையை நாம் மேம்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய அணுகுமுறை, இனி பழைய காலங்களை போல் நாம் மஸ்ஜிதுகளில் இருப்போமா, இல்லை நம்முடைய புதிய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் பதிய விரும்புகிறேன். முதலில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மருத்துவ ரீதியாக மருத்துவத்துறை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை ஒழுக்கங்களையும் பேணுவது மனிதனாக பிறந்த அத்துணை மக்களின் மீதும் கடமைதான். எதையெல்லாம் நம்முடைய கைகளை சுத்தப்படுத்துகிறதோ, அதே போல் நாம் சமூக இடைவெளி, அதே போல தேவையற்ற கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வது, இவைகள் அனைத்தை விட்டும் தவிர்த்திருப்பது காலத்தின் கட்டாயம், மிக மிக அவசியமானது. குறிப்பாக வயோதிகர்கள், சிறார்கள், சிறு குழந்தைகள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதிலே சற்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால்
இதற்காக வேண்டிய அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறையை புதிதாக நாம் பின்பற்றி வர வேண்டுமா? புதிது என்பது இதிலே ஒன்றும் கிடையாது. ஒழுவுடைய அமலை நாம் பேணுவோம். ஒழுவின் மூலமாக நமக்கு அத்துணை ரீதியான உடல் ரீதியான தூய்மை கிடைக்கிறது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய வீட்டின் இல்லத்தின் வியாபாரத்தின் கடுமையான வறுமையை பற்றி அவர்கள் மன்றாடினார்கள். நாயகமே, கடுமையான வறுமையில் நான் விழுந்து விட்டேன், குடும்பம் நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், எளிமையாக அழகாக சொன்னார்கள், அதிம அல தஹாரா. எனது அருமை தோழரே, நீங்கள் பரிசுத்தத்தின் மீது நிலையாக இருங்கள், பரிசுத்தத்தை கடைபிடியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இங்கே பரிசுத்தம் என்பது நமக்கு அரசாங்கத்தின் மூலமாக அல்ல, அல்லாஹுடைய ரசூல் என்ற மார்க்க அரசாங்கம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி விட்டது. எல்லா காலங்களிலும் ஒதுவோடு இருப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை தூய்மையாக வைப்பது, வீட்டினுடைய முற்றவலி உள்பகுதி அனைத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது. அவ்வப்போது உது செய்யும் போது முதலாக தன்னுடைய கைகளை மணிக்கட்டு வரை சுத்தமாக நறுமணங்களோடு கழுவுவது என்பது இஸ்லாம் நமக்கு பல ஆண்டுகளாக போதித்துதான் வருகிறது. எனவே இனி மஸ்ஜித் திறக்கப்படக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நாம் தூய்மையாக இருப்போம், நம்முடைய கைகளை தெளிவாக கழுவிக்கொள்வோம். அதே போல் மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய கழிவறைகளையும் மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய ஒழுவுடைய தண்ணீரையும் நாம் பயன்படுத்துவதற்கு பதிலாக அது ஒரு பொது, அது ஒரு பைத்துல் மால், ஆனால் சுகாதாரத்திற்கு நமக்கு அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லாததின் காரணமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரமான நீரை கொண்டு நாம் ஒது செய்வோம், வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்துவோம். இயன்றவரை சில காலங்களுக்காக மஸ்ஜிதுகளுடைய கழிவறைகளை விட்டு, மஸ்ஜிதுகளுடைய ஒது செய்யக்கூடிய பைப்புகளை விட்டு நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். வீட்டிலே ஒது செய்து விட்டு நாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை, இது அரசாங்கத்திற்காக நாம் சொல்லவில்லை, இது சுன்னத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தினுடைய சுன்னத். எப்பொழுதும் தன் அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலே ஒது செய்து விட்டு தயாராகி விட்டு தான் மஸ்ஜிதிற்கு வருவார்கள். இப்படிதான் இருக்கும்படியாக சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் கண்டிப்பாக வீடுகளில் ஒது செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி அந்த தயாரிப்போடு நாம் மஸ்ஜிதுகளுக்கு வருவோம். அதே போல் மஸ்ஜிதுகளில் சானிடைசர் இருந்தால் நாம் சானிடைசரை பயன்படுத்துகிறோம். சானிடைசர்ங்கிற இந்த வார்த்தை சமூகத்திலே ட்ரெண்டாக பரவிவிட்டது, எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டுகிறோம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள் அல்லவா? நறுமணத்தை பயன்படுத்துங்கள், ஆல்கஹால் இல்லாத, போதைத்தன்மை இல்லாத நறுமணத்தை பயன்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் ஆண்களுக்கு கூறியிருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய சானிடைசர் என்பதை நாம் மறந்து விட்டோம். என்ன தெரியுமா? நாம் ஆடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தர்கள், நறுமண திரவியங்கள், அதுவே நமக்கு நோய் கிருமி நாசினியாக மாறுகிறது. அந்த நறுமணங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உடல் பரிசுத்தமாக இருக்கிறது, அது ஒரு கிருமி நாசினியாக இருக்கிறது. யார் தன்னுடைய கைகளில் அத்தர்களை தடவி கொண்டு ஜுப்பாக்களில் தேய்த்து விட்டு வருகிறார்களோ அந்த கை அந்த நறுமணத்தின் பரக்கத்தால் சுத்தமடைந்து விடுகிறது. இது நிறைய பேர் இன்றைக்கு நாம் நறுமணத்தை பயன்படுத்தாததால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சானிடைசர்களை பயன்படுத்தி அந்த கம்பெனி தயாரித்தவர்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பணக்காரர்களாக மாற்றி விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சானிடைசரை விட்டுவிடுங்கள், நறுமணங்களை பூசுங்கள், அத்தர்களை கைகளில் பூசிக்கொண்டு மஸ்ஜிதுகளுக்கு வாருங்கள். அதுவே நம்முடைய கைகளை சுத்தப்படுத்தக்கூடிய கிருமி நாசினியாக மாறிவிடும். அதே போல் பள்ளிவாசலுக்கு வரும்போது தொழுகை விஷயங்களில் மருத்துவ ரீதியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தரப்படுகிறது. கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸ் இங்கு இருக்க வேண்டும், சமூக இடைவெளி குறைந்தபட்சம் 3 அடி, ஒரு தொழுகையாளிக்கும் இன்னொரு தொழுகையாளிக்கும் மத்தியிலே குறைந்தபட்சம் 3 அடியினுடைய இடைவெளி கட்டாயம் தான். ஏன் என்று சொன்னால் மருத்துவ ரீதியாக நமக்கு இந்த விஷயத்திலே மிகுந்த கவனத்தை தரப்படுகிறது. ஒருவருடைய தும்மல், ஒருவருடைய இருமலின் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய தொழுகையாளிக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக தொழுகையிலே சஃப்புகளுடைய இடைவெளி ஓரளவு 2 அடி அல்லது 3 அடி இடைவெளி விடுவதில் எந்த தவறும் கிடையாது. இரண்டாவது, சஃப்புகளை சரி செய்வது தொழுகையை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தானே தவிர தொழுகையினுடைய கண்டிப்பான ஃபர்ல் அது கிடையாது. கண்டிப்பாக ஃபர்லான அடிப்படையில் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்பது கிடையாது. மருத்துவ ரீதியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதின் காரணமாக நாம் அந்த சோசியல் டிஸ்டன்ஸை பயன்படுத்தி மருத்துவத்திற்காக சில காலங்கள் நாம் இடைவெளி விட்டு நிற்பதிலே நம்முடைய ஷரியத் நமக்கு அனுமதி தருகிறது. தாராளமாக நாம் அப்படி நிற்பது கூடும். அதே போல் பள்ளிவாசல்களுக்கு வரும் பொழுது நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வது, வயோதிகர்கள் வராதிருப்பது, சிறு பிள்ளைகள் வரக்கூடாது, யாருக்கு இருமல், அதே போல தும்மல், இதே போல என்ன பிற சளி பிரச்சனைகள், இயற்கை ரீதியான அவர்களுக்கு
காலங்களுக்கான நோய்கள் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் தாராளமாக இல்லங்களில் தொழுது கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே போல சில காலங்களுக்காக மஸ்ஜிதுகளில் கூட்டான பயானுடைய நிகழ்ச்சிகளையும் தவிர்க்கும்படியாக அறிவுறுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் பின்பற்றுவோம். ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக மார்க்க விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். நேரடியான மஜ்லிஸ்களுடைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அரசாங்கம் நமக்கு அனுமதி தரும் வரை நாம் தவிர்த்திருப்பது நமக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த கொரோனா வைரஸ் என்பது இந்த தேதியில இந்த நாட்டை விட்டு போயிடும் சொல்லி நமக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான நம்பகத்தகுந்த எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அது எத்தனை நாட்கள் இருக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நம்மிடத்துல ரெண்டு தவறுகள், ரெண்டு விதமான குறைபாடுகளை நாம் எல்லா பகுதிகளிலும் பார்க்கலாம். ஒன்று, சிலர்களுடைய கடுமையான பீதி, கடுமையான பயம். கொரோனாவை எந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் என்றால், பிறந்ததிலிருந்து இதுவரை அல்லாஹ்வை கூட அப்படி பயந்தது கிடையாது, பெற்றோரை பயந்தது கிடையாது, ஆசிரியர்களை பயந்தது. ஆனால் கொரோனாவை கண்டவுடன் இவர்களுக்கு கடுமையான அச்ச உணர்வு வந்து வியர்க்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த அளவுக்கு கொரோனாவை பயப்படுவது நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பான விஷயம். வேண்டாம், இந்த அளவுக்கு அச்சம் வேண்டாம். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால், அல்லாஹுடைய சிந்தனை இருந்தால் தான் அந்த நோய் நம்மை வருமே தவிர இல்லை என்றால் அந்த நோய் நம்மை தீண்டாது. எனவே இந்த அளவுக்கு பயந்து நாம் அனைத்தையும் விட்டு தவிர்த்து வீட்டினுடைய அறைகளில் பூட்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம். நிம்மதியாக வாழலாம், வெளியே வரலாம், எல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் நம்முடைய இரண்டாவது தவறு என்னவென்றால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சமூக இடைவெளி விடப்பட்டு இன்றைக்கு மக்கள் கூட்டங்களாக பல இடங்களில் பரிமாறுவது, சேருவது, கூட்டமாக நிற்பது என்பதையும் இந்த அவர்னஸையும் நாம் பார்க்கிறோம். இந்த கவனக்குறைவையும் நாம் பார்க்கிறோம். இதுவும் கூடாது, அதுவும் கூடாது. நாம் அரசாங்கத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுவோம். மாஸ்க் அணிய சொன்னால் அணிவோம், தொழுகையினுடைய இடைவெளியை கடைபிடிப்போம், நடுநிலையாக இருப்போம். அதிக அச்சமும் ஆபத்து, அதிக கவனக்குறைவும் ஆபத்து என்பதை மனதில் பதிய வைத்து நிம்மதியாக இருப்போம். அதே நேரத்தில் கடை வீதிகளில் தேவையற்ற நேரங்களை கடை வீதிகளிலும் பஜார்களிலும் பயன்படுத்துவது இயற்கையாகவே கண்மணி நாயகத்தினுடைய வழிமுறைக்கு மாற்றமான செயல். இது இன்ற கொரோனா காலங்களில் நமக்கு கடுமையாக இதை வலியுறுத்தப்படுகிறது. தேவையற்ற சூழ்நிலையில் நீங்கள் கடை வீதிகளுக்கு வர வேண்டாம், பஜார்களுக்கு, சந்தைகளுக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால், உண்மையாகவே நாயகத்தினுடைய சுன்னத்தை தான் இங்கே கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. இது சாதாரண தேவையில்லாமல் நாம் கடை வீதிகளுக்கு போகக்கூடாது. அதே போல நாம் உணவு விஷயங்களில் மிக பக்குவம் தேவை. இயன்ற அளவு இயற்கையான உணவுகளை பயன்படுத்தலாம். பர்கர், பிஸ்ஸா, அதே போல கோல்டு கூல் ட்ரிங்க்ஸ், இது போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய பானங்களை முற்றிலுமாக நாம் ஹராமாக்குவோம். என்ன பர்கர், என்ன பிஸ்ஸா, இதுவெல்லாம் உண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? இதுதான் நமக்கு நோய்களை தேடி தரக்கூடிய உணவு. வேண்டாம், இயற்கை உணவுகள், இயற்கை தானியங்கள், இயற்கை காய்கறிகள், இயற்கையான பழங்கள், இதை நாம் உண்போம். அதே போல பாத்திரங்கள் விஷயமாக நமக்கு நல்ல ஆலோசனைகள் மருத்துவர்கள் வழங்குகிறார்கள். ஸ்டீல் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்களை விட்டுவிட்டு பித்தளை, அதே போல மண் பாத்திரங்கள், அதே போல செம்பு பாத்திரங்கள், இவைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் மூதாதையர்கள் நமக்கு தந்த சித்த மருத்துவ ரீதியான நல்ல இயற்கை மருத்துவ ரீதியான அனைத்து குணாதிசயங்களும் அனைத்து ஆரோக்கியங்களும் நமக்கு கிடைப்பதால் இது போன்ற பாத்திரங்களை பயன்படுத்துவோம். இயற்கையான தானியங்கள், இயற்கையான உணவுகளை பயன்படுத்துவோம். கார்ப்பரேட் கம்பெனிகள் நமக்கு தந்து நம்முடைய உடலை சீரழிக்கக்கூடிய எந்த உணவும் நமக்கு வேண்டாம் என்று மருத்துவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணியமானவர்களே, இனி வரும் காலங்களில் நிம்மதி வேண்டுமா? இனி வரும் காலங்களில் மஸ்ஜித் வேண்டுமா? இனி வரும் காலங்களில் தீனுடைய மதரசாக்கள் திறக்கப்பட வேண்டுமா? நல்ல உலமாக்கள் இருக்க வேண்டுமா? சமூகத்தின் நல்லோர்கள் வாழ வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரை நம்முடைய தொழுகையில் நமக்கு இருந்த கவனக்குறைவை மாற்றி அமைப்போம். எந்த காலங்களிலும் இனி மஸ்ஜிதுகள் திறந்த பிறகு இதை காரணம் காட்டி, கொரோனாவை காரணம் காட்டி மஸ்ஜிதுகளை விட்டுவிடக் கூடாது. மஸ்ஜிதுகளுக்கு வருவோம், ஐவேளை தொழுகையை தொழுவோம், அழகான சமூக இடைவெளியோடு ஐவேளை தொழுகையை தொழுவோம். மஸ்ஜிதுகளினுடைய தொடர்பை நாம் விட்டதுதான், தொழுகையை நாம் விட்டதுதான், ஃபஜரை நாம் விட்டது, தஹஜ்ஜுதை நாம் விட்டதுதான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோரமான மோசமான ஒரு தாழ்வான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதிலே சற்று மையம் இல்லை. அல்லாஹ் நமக்கு அதை விட்டு நல்ல பாதுகாப்பு தர வேண்டும். அதே போல் கண்ணியமானவர்களே, உடல் பயிற்சியையும் நாம் மேற்கொள்ளலாம். அதிகாலை நேரங்களில் உடல் பயிற்சியும் நமக்கு சமூகத்திலே போதிக்கப்படுகிறது. தொழுகையே நமக்கு மிகப்பெரிய உடல் பயிற்சி.
பயிற்சியாக இருந்தாலும் ஓய்வு நேரங்களில் உடல் பயிற்சி, உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு, சமூக இடைவெளி, மஸ்ஜிதுகளுக்காக ஒதுக்கப்பட்ட அத்துணை ஒழுக்கங்கள், மாநில அரசும் மத்திய அரசும் நமக்கு எந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லுகிறதோ அத்தனை ஒழுக்கங்களையும் கடைபிடிப்போம். அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். கூடிய சீக்கிரம் நம்முடைய மஸ்ஜிதுகள் திறக்கப்படட்டும், நம்முடைய வாழ்வு சிறக்கட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.